அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 12 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசன் 4 கோர் 1 எண்டிங்கு. இதுக்கப்புறம் கோர் 2 வந்து சம்மருடைய பிரேக்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஜூலையில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது எல்லாமே கண்டிப்பாக வெயிட் பண்ணி மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஏன்னா தரமாக இருக்கும். அதுவும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். இந்த சீசன் 4 கோர் 1 ஃபுல் சீசனும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுப்பேன். அதனால் கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு கூடவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்த பற்றியில் லைக்கும் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகிறோமா. இப்போ தினமும் ஃபேன்டாஸ்டிக் எப்படா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க? ஏன்னா என்னால் ஒரு சிங்கிள் கன் ஷாட்டை கூட கேட்க முடியல. அப்போ நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க? ஏன்னா பேஸ்மெண்ட்ல எந்த ஒரு ஃபைட் நடந்தாலுமே அதோடைய சவுண்ட் எனக்கு நல்லாவே இந்த இடத்துல கேட்கும். அது கூட கேட்கலன்னா எப்படி ஸ்கைலேருந்து பறந்து வந்தீங்களா? இல்லைன்னா அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது சுகாசோட கையில் இருக்கிற மண்ணுங்க எல்லாமே அப்படியே கீழே உதிர. பரவாயில்லையே, சுரங்கத்து வழியாக வந்துட்டீங்களா? வேற லெவலான பிளான் தான் போட்டு வந்திருக்கீங்கப்பா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவனுக்கு எல்லாருமே கண்காணிப்பில் கவனமாக இருந்தாலும் நம்ம குரோம் பள்ளந்தோட்டினே இப்போ ஏதோ ஒரு மாட்டோடைய மடியை டச் பண்ண எங்கடா இருக்கு நானு. அட கடவுளே, கர்சருக்குள்ள போலான்னு பார்த்தா இப்படி மாட்டு பண்ணிக்குள்ள வந்து மாட்டிக்கணுமே. டேய் அவ்வளவுதான் தோலை முடிச்சு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம கர்சருக்குள்ள போறது? அடடா தப்பு கணக்கு போட்டுட்டோம் போலிய பழம்ப அப்படின்னு சுகாசவ வெளியே வரேன். அதுக்கப்புறம் என்னோட பக்கம் என்ன வரேன், என்ன மன்னிச்சிருங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த மாடு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் அது வாழை தட்டி விட அவனும் அப்படி கீழே விட. அஜோ சோக்கா என்னடி மாடுங்க சாப்பிட்ற தீவனத்தை கொள்ளைய வந்துட. அதுக்கப்புறம் அவனும் பார்க்க, ஏய் என்ன இது மாட்டு தீவனத்துக்காக மக்கள் சொல்லுங்களை போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா, இது எல்லாமே மக்கா சொல்லதான். குகாகவும் நம்ம டாக்டர் சின்ன கைது பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய காண விலை வச்சு சாப்பிடலாம். கூடவே ரிவைவல் ஃபுட் உருவாக்கி நிறைய மக்களை நம்ம இந்த இடத்துக்கு வர வச்சிடலாம் உயிரோட. அதுக்கப்புறம் சுக்காவும் அந்த இடத்துல இருந்து உள்ள போக அந்த இடத்துல பார்த்தா ஒரு 2 பேர் கதவை பாதுகாத்துட்டு இருக்கானுங்க. அந்த காலத்துல திசை இருப்பதுக்காக நம்ம சூக்காவும் அந்த இடத்துல அப்படி தட்டி தட்டி வரான். ஆமா என்னது வாட்டர் மேலனா இந்த இடத்துல என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் அவனும் ஒருத்தன் அதுல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க சூக்காவை என்ன பக்கம் கென்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணி ஒன்று கூட்டு வந்துட்டு இருக்கான். கென்னு இதை பார்த்துட்டு ஷாக்கா வரான். அட கடவுளே, இவங்களே வந்துட்டாங்களே இந்த இடத்துக்கு பிரமாதம். என் வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அதே இடத்துல நினைக்க, டேய் என்னடா சின்ன வந்து வாடான்னு சொல்ல. இல்லங்க இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சனா கூட பின்னாடி புடிங்க எடுத்துக்கும். ஏன்னா என் வயிறு இப்ப பயங்கரமா கலக்க ஆரம்பிக்குது. டாக்டர் ஜனக்கிட்ட போய் எதனா மருந்து பாத்திரம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பின்னாடி போறது அடுக்கிறதுக்காக பின்னாடி போறது அடக்கணும். இப்போ முன்னாடி வரும் பாருங்க சொல்லிட்டு அவனும் வாய் வழியா வாந்தி எடுத்துட்டு இருக்க. டேய் இந்த இடத்துல இடம் கழிச்சு பண்ணிட்டு இருக்கு முட்டாளையா, இந்த இடத்த விட்டு ஓடுற. வாந்திலாம் கிடையாது பா, என்னுடைய கார்ட்ஸ் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து காமிக்க. என்னடா இவன் ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது கவாக்கோவும் அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருமே அந்த 2 கார்ட்ஸையும் போட்டு மட்டையா இருக்கிறானுங்க. 3 பேருமே அதுக்கப்புறம் மயங்கிட. கோகாவும் அந்த கதவை திறந்து பாக்குறான். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, பாதுகாப்புக்காக காத்துட்டு இருக்கானுங்க. இவ பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே கதவு சத்தலான்னு பார்க்க, ஆனா நம்ம தலைமை சொக்காசா வந்து அப்படியே கையை முன்னாடி வச்சு கதவை மூடாத, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தைரியம் மாட்டோம். அப்படியே உள்ள போயிட்டு எல்லாரையும் குமுறு கஞ்சி தான் காட்டுவான். அவன் பண்ண ஆட்டங்களை அதுக்கப்புறம் எல்லாருமே காலிட்டு இப்போ நம்ம ஜெனோவை பிடிக்காக ஹீரோவும் இவங்களை அனுப்பிச்சு வச்ச வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பானுங்க. குரோமோ டேய் 21ஆம் நூற்றாண்டுடைய கேட்சஸா எல்லாமே பிரமாதமாக இருக்குடா. டேய் முட்டாளு எதுக்குடா கத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கேன். ஜெனோக்காக சொன்ன அடுத்த விஷயமே அந்த இடத்துல அலாரம் அடிச்சு எல்லாரும் இப்போ ஜெனோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அலாரம் அடிச்சு இப்பயே நம்ம கிளம்பணும்டா, இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல மாட்டிப்போம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்த வழியே போலான்னு பார்க்க, வாங்க ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு, அவங்க வந்துடுறாங்க பிடிச்சிட்டான்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெனோவை தூக்கி ஒரு வண்டியில வச்சுட்டு அடுத்த கட்டமா அந்த இடத்துல கிளம்பலாம் பார்க்க, கென்னோ டேய் அவனுக்கு வந்துட்டே இருக்காங்கடா, எதனா ஒன்று பண்ணுங்கன்னு சொல்ல. கவலைப்படாதரா அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன், அவனுங்களுக்கே நான் குண்டு வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பாமை தூக்கி படம் வச்சேன். இந்த இடத்துல ஏற்படுற அந்த புஷ்னால நம்மளும் இந்த டனலுடைய இன்னொரு பகுதிக்கு போயிடுவோம் ஈஸியா. அது மட்டும் இல்லாம மேல இருக்கிற அந்த வாயிலும் அப்படியே மூடி அவனுக்கு வர மாட்டானுங்க. எப்படி என்னுடைய பிளான் குரோமே, நீ வேற லெவலில் பிளான் போறதுல ஒன்ன தவிர வேற யாரும் இங்க கெத்து கிடையாது அப்படின்னு பாராட்டினாலுமே சரி குரோமே பாமெல்லாம் செட் பண்ற. சரி அந்த பாமை தூக்கி போட போறது யாரு அந்த இடத்துல இருந்து? ஏன்னா டாக்டர் சீனோ தான் நம்ம கட்டி போட்டு நம்ம இந்த இடத்துல கூட்டு போறோம்ல தலைவன, அவனால அதெல்லாம் பண்ண முடியாது. அட கடவுளே, அதை யோசிக்கலையேன்னு சொல்லி அவனும் யோசிக்க எல்லாரும் கோவின் ஏதாவது புத்தியாலே அப்பப்போ பைத்தியம்ன்றது நிரூபிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதோட அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டைஜி மாமாவும் என்னடா பதட்டமாயிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க மாதிரி பார்த்துட்டு இருக்க. டேய் பாம்பு வச்சுட்டு நம்ம ஆளு ஓடுறா இந்த இடத்துல இருந்து, இல்லைன்னா எல்லாரும் மூடி இதே இதுல செத்துருவாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரையும் டனல் விட்டு வெளியே அமைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜெனோடி ஆட்களும் இந்த இடத்துல நோக்கி வந்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடத்துல அந்த பாம்பை வெடிச்சு அந்த இடத்துல இருக்க வாயில்களும் கொஞ்சம் கொஞ்சமா மூட இவனுக்கு ஷாக்காக. இன்னொரு பக்கம் நம்ம குரோம் பிளான் பண்ண மாதிரி அந்த வண்டியும் அந்த முன்னோக்கி இப்போ டனலுடைய இன்னொரு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு வேகமா. அங்க ஏற்பட்ட அந்த அதிர்வுனால இவனுக்கு எழுப்புற அந்த சைடு போவானுங்க பார்த்தா நடுவுல மாட்டினானுங்க. என்ன நடக்குதுங்க, என்னையா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோம் இப்ப கண்மணிக்க பார்த்தா தலையிருந்து ரத்தமா வந்துருக்கு. முட்டாள் நம்ம இங்க மாட்டிக்கணும், அதாவது இப்ப 2 சைட்லயும் நம்மளால போக முடியாம இப்ப சென்டராவே மாட்டிக்கணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு ஒருத்தனும் நம்ம வேணா இந்த இடத்துல இருந்து இந்த டனல் போட்டுருக்க
அந்த சைடுல மொனையில போயிட்டு வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அவனுக்கு எப்படி இருந்தாலும் அந்த சைடு வந்துருவானுங்களே, மொத்தமா அவனுக்கு ஆச்சு விட்டுவானு போல. முட்டாள் மாதிரி பேசாதான் சொல்லி இவனை தட்டி விடுறான். முட்டாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறியா, சிம்பிளா இஷ்டப்பட்டு செய்யறதுக்கு பாரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம இந்த இடத்துல ஃபைட் பண்றது நான் விரும்பவே இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யாருமே சாகக்கூடாது. அதுக்காக என்னால முடிஞ்ச உழைப்பை போட்டு இந்த டனலை இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி அவனை மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உழைப்பு அந்த இடத்துல போட்டு காமிச்சிட்டு இருக்க குரோம் இதெல்லாமே ஒட்டு கேட்டு இருக்கான். டனலோட 2 பக்கத்துல கண்டிப்பா ஓட்டையை போட்டு அவங்களை மீட் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்மளும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்க. நம்ம டைஜி மாமாவும் இன்னொரு பக்கம் காப்பத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம குரோம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அதை ஃபிட் பண்ணிட்டு இருக்கான். புதுசா ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி தப்பிக்கிறதுக்காக. இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏ குரோம், அப்ப என்ன கடத்தின வந்த கேங்க சேர்ந்த ஆள் தானே நீ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ எங்க இருந்து வந்தாலுமே சரி. ஆனா நீ போட்ட பிளான் உண்மையிலே சூப்பரா குரோம். ஏன் தெரியுமா சொல்றேன், இந்த டனலை நீ கிரியேட் பண்றதுனால வேற லெவலான எஸ்கேப் பிளானை தான் போட்டிருக்கேன். ரொம்பவும் எலகண்டா இருக்கு. ஆனா உண்மையிலே குரோம் நீ நல்ல புத்திசாலி தான், எனக்கு நல்லாவே தெரியாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இல்ல இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு இப்ப 2 வழி இருக்கு. இந்த 2 வழியை பொறுத்த வரைக்கும் நீ தான் அதை சூஸ் பண்ண போற. ஒன்னு, அந்த இத்து போன பசங்க கூட போயிட்டு இந்த உலகத்துல நார்மலா வாழ போறியா, அப்படி இல்லைன்னா இந்த சயின்ஸோட உதவி மூலமா இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிற ஏன் கூட வர போறியா. ஏன் தெரியுமா சொல்றேன், உன்னோட ஷிப்பு அது மட்டும் இல்லாம உன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இப்ப என்னுடைய கஸ்டடியில இருக்காங்க. அவங்களால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, உங்களால எதுவும் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் மாட்டிக்கினீங்க. இந்த போர் முடிஞ்சிச்சு, என்ன பொறுத்தவரைக்கும் யாரையும் கொல்லக்கூடாது. அதனால இப்ப கொடுக்குற இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. என்னுடைய கேங்ல ஒரு மெம்பரா சேர்ந்துரு, இந்த புதிய உலகத்தில் நம்ம ஆளுவோம். என்னது இந்த உலகத்தை நீ ஆள போறியா, என்னடா பெரிய இதுவும் மாதிரி பேசுற, எதுக்காக? ஏன்னா அடிமுட்டாளா இருக்கவங்க எல்லாருமே புத்திசாலியான என்ன மாதிரியான ஆட்களால மட்டும்தான் ஆள முடியும். ஏன்னா 21th செஞ்சுரியில கூட முட்டாளுங்க என்ன ஆண்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு போட்டது ரூல்ஸ் அந்த மாதிரி அரசியலாவும் எத்திக்கலையும் நிறைய விஷயங்கள் நான் செய்ய வேண்டிய வேலைகளை தடுத்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாம என்னுடைய சுதந்திரத்தையும் அவங்க பறிச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த முட்டாள்கள் ஆள்றதுக்காக இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரூரரா மாறணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டுக்கிறோமோ, ஆமாம்பா நீ சொல்றது சரிதான், ஏன்னா எனக்குமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் குரோம் உனக்கு சயின்ஸ் பிடிக்காதானே, அப்பனா உனக்கு பிடிக்காதுன்னா சயின்ஸை நீ நம்ப மாட்டேன்னு. அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு சயின்ஸ் யூஸர்னால நான் கண்டிப்பா சயின்ஸ் எனக்கு பிடிக்கும் தான், நான் அதுல எந்த விதமான ஆட்சேபனமும் சொல்ல மாட்டேன். அதனால கண்டிப்பா நீ நினைச்சினா என் கூட சேர்ந்து மிகப்பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முட்டாள்கள் ஆடுறதுக்காக நம்ம அறிவியலோட பவரை பயன்படுத்துவோம். உண்மைதான் நீ சொன்னது, மேக்மா மாதிரி மசில்ஸ் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மிகப்பெரிய முட்டாள்கள் தான். தன்னுடைய மசில்ஸை வச்சு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும், ஈஸியா வேலையை முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுன்றது அவனுக்கு தெரியல. ஆனா நான் அப்படி கிடையாதுங்கண்ணா. ஏன் தெரியுமா சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மசில்ஸோடவும் மசில்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அவங்க எப்படியாப்பட்ட ஆளுன்றதுல நம்ம அவங்க பாக்குறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல இருக்க யாரையுமே நான் தப்பா கணக்கு பண்ணவே மாட்டேன். அப்படின்னு இவனுங்க இன்னொரு பக்கம் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பத்தி இவனுங்க சுரங்கத்தை ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. நம்ம குரோம் வந்து ஒரு வழியா ஓப்பன் பண்ணிட்டான், அதுவும் டைஜி மாமாவை வச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து செங்குக்கு அவனு வெளியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். செங்கோ நாங்க அவனை பிடிச்சிட்டோம்டா, நம்மளுடைய எனிமி கிங்கான டாக்டர் ஜெனோவை பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க. இன்னொரு பக்கம் இப்ப கப்பலை காமிக்க இந்த இடத்துல பார்த்தா ரேடியோ மூலியமா ஒரு சில சிக்னல்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தாலுமே லூனா வந்து இன்னொரு பக்கம் யோசிக்கிறான் செங்குக்கு என்னதான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் வெளியே அந்த கண்ணாடி காரணம், ஆஹா ஸ்டான்லி நீ பயங்கரமான ஆளியா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, டக்குன்னு ஷாக்க கொடுத்து எல்லாருடைய வாய் அடிச்சிட்டியா பாணி அப்படின்னு அவனை மேல போலாம் பார்க்க. அந்த பொண்ணும் ஏய் மேக் சேப்பட்டா இருக்கேன், ஹவ் ஆர் யூ மேன் அப்படின்னு அவனும் போக, எவ்வளோ மேடம் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா, அடடா என்ன இது ஏமா உங்களை கட்டி போட்டது, அந்த நாரா கோயில நான் சும்மா விட மாட்டேன், அவங்க கையில அடிச்சானா அவ்வளவுதான். ஆனா அவளும் டே இப்போ உனக்கு புரியலையா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால நீ இந்த வேலை பார்க்காத. இது கிட்ட அவசரமாயிரும், என்னது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிடா யாராவே இருந்தாலுமே அந்த பிளேனு கீழே வந்தப்போ யாரு தான் அவனை காப்பாத்திருப்பாங்க. அது யாருன்னா இந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணா, அவதான் பிரான்சிஸ். ஏய் சீக்கிரம்டா கீழே விழுந்த அந்த பொண்ணை காப்பாற்றணும்னா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும். அதுக்கப்புறமா கண்டுக்காத மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான், எப்படியாச்சும் தன்னுடைய ஆட்களை காப்பாற்றணுன்றதுக்காக. அப்ப அந்த தாத்தாவை அவனும் கரெக்டெல்லாம் கவுத்துலன்னு பார்க்க, எனக்கு ஒன்னும் உதவி தேவையில்லடா, எனக்கு எப்ப வேணாலும் இந்த கயிறு அறுக்கிறதுக்கு சக்தி வந்துடும்டா. என்ன சொல்றீங்க, ஜீனோ பண்ண சில விஷயங்களை பத்தி சொல்லு, அதை சொன்னாலே நான் உற்சாகமாயிடுவேன் சொல்லு. அதுக்கப்புறம் அவ்வளவு ஒன்று சொல்ல, அப்ப அதை கேட்டுட்டு அப்படியே கயிறுல அறுத்துக்கு நான் வெறித்தனமா மாறிடுறாரு காட்டுவாசி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தண்ணியில குளிக்க, ஆஹா தண்ணியில குதிச்சுட்டாங்க, நாங்க போய் காப்பாத்துறோம் பசங்களை அப்படின்னு மேக்ஸ் லூனாவும் போக. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி ஒரு வழியா தப்பிச்சு இப்போ வேற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜீனோவை பிடிச்சதுனால கேப்சர் பண்ற விஷயத்த வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வாய்ப்பே இல்லப்பா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல தப்பிச்சு வேலை போக முடியாது, நம்ம கஷ்டத்துல இதுக்கப்புறம் ஜீனோ எவ்வளவு ஆட்ட மாட்டான், நான் வேற எல்லாமே நம்பிட்டானு தெரியுமா. அப்ப அந்த டைம் செங்குவான், எதுக்காக இவனை தேவையில்லாம இந்த மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கான அவசியம் கிடையாது. இது கேட்டு ஜீனோ வந்து அப்படி ஷாக் ஆகிறான். அப்படி திரும்பி பார்க்க ஹீரோவும் வந்திருக்கான். அந்த கவலைப்படாதீங்க, ஸ்டான்லி இந்த இடத்துல வரவேற்கும், இவரால் இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கம்மி தான். அதனால லம்ப இவர் அவுத்து விட்டா கூட இந்த இடத்துல தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் அவுத்து விட்டா என்ன நடக்கும்ன்றது தெரியும், அது தெரிஞ்சு இவர் பண்ண மாட்டாரு, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் புத்திசாலி. எனக்கு இவரை பத்தி நல்லாவே தெரியும், இவர் தான் டாக்டர் ஜீனோ, வேர்ல்டு கிளாஸ் ஆஃப் மேன் சயின்ஸ், அது மட்டும் இல்லாம என்னுடைய குருவும் இவர் தான் அப்படின்னு சொல்லவும் இவனை பார்த்து சந்தோஷம்ல அப்படியே மேம்படுறான். இவனுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும், நீங்க பாக்குற பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஏக்கத்தோட இவனை பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட இருந்திருக்க மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியா இருக்கும் போது நம்ம ஜெனோவும் செங்கோ நீ இன்னும் உயிரோட இருக்க போல, அப்பனா ஸ்டான்லி அட்டாக் பண்ணதுல இருந்து நீ தப்பிச்சிட்டன்றது எனக்கு தெரியுது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டான்லி ஒரு விஷயத்த மார்க் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது நெவர் மிஸ்ஸே ஆகாது. அப்பனா செங்கோ நீ சயின்ஸோட உதவி
மூலியமா அந்த புல்லட்டை நீ தடுத்திருக்க, அதுக்கப்புறம் தான் உயிரோட திரும்ப வந்திருக்க. இப்போ இது ரொம்பவே நல்லா இருக்கு கேட்க. சயின்ஸால நடக்காத விஷயமேன்றது ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் 3வது படிச்சுட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு நாசால இருந்து மெயில் அனுப்பியிருந்தேன். அது கிட்டத்தட்ட நடந்த எல்லாமே 1000 வருஷம் ஆயிட்டு இருக்கல. ஆனா என்ன இருந்தாலும் அப்பெல்லாம் ஒரு சில்லறத்தனமான கேள்விகளை கேட்டு நம்ம நல்லா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஜாலியா பேசிட்டு இருந்தோம், டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்ப சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம். அடுத்தது நீ என்ன பண்ண போற, எங்க போற, உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஸ்டான்லி கூடிய சீக்கிரமே வந்து காப்பாற்றுவான், இங்க இருக்கிற எல்லா நிலைமையும் மாத்திடுவான், அது உனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஷிப்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே இப்ப என்னுடைய கஸ்டடி, உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியா, அப்ப நான் அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ற விஷயத்தை பத்தி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல. டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா இவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க. பரவாயில்லப்பா, நீங்க இருந்த லொகேஷன் சொன்னதுனால ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம செங்கு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு, செங்கு நல்லா இருக்கேடா என் மாமா அப்படின்னு நம்ம லூனா வாய்த்துட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு ரோஸ் வந்துட்டு, நான் எப்படி பண்ணலாம், வீரமான லூனாவோட ஆளு நீ, கண்டிப்பா நல்லா தானே இருப்ப நீ அப்படின்னு அவளும் பார்த்தீங்கன்னா அவன் ரொமான்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அவனை யோசிச்சு பார்க்க. கண்டிப்பா எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இரவு லூனா கிட்ட போயிட்டு, பரவாயில்லப்பா பிரான்சிஸ்கோ அப்புறம் இந்த தாத்தா உன்னுடைய ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே கூட்டு வந்துட்டு போல, நல்ல வேலை தான் பண்ண லூனா, பரவாயில்லையே பேசிட்டா நம்ம கிட்ட. என்னாச்சு இவளுக்கு, என்னப்பா அட்வான்ஸ் பாஸ் சேர்ந்தவங்க கம்மியா இருக்காங்க, அட்வான்ஸ் பாஸ்னா என்ன சொல்லிட்டு டைஜியும் கேட்க. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டோம் ஸ்டான்லி மாயா இவங்க எல்லாம் திரும்ப வந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே கதை கந்தல்பா, அவங்க பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு இவங்களை பேசிட்டே இருக்கும்போது கோகோ பார்த்தா நம்ம ஜெனவை கோணி பேத்திக்கின்னு போற மாதிரி குதிக்கின்னு போயிட்டு இருக்கா. அதுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எஸ்கேப் ஆகணும், அவங்க கிட்ட எந்த ஒரு வகையில நம்ம மாட்டக்கூடாது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு ஜெனோவோடைய ஷிப் ஒன்று இருக்கு, அந்த கப்பல் அவங்கள பயன்படுத்தி அந்த தப்பிக்கிறதுக்காக பார்க்க. இதை பார்த்துட்டு ஆளுங்க எல்லாருமே அலர்ட் ஆயிட்டு அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்க. இருந்தாலுமே எதுவும் படல. டேய் இவங்க ஆள் ராசேனோ அவன் உருவாக்கின கப்பல் மேலே நீங்க அட்டாக் பண்ண மட்டும் ஒர்க் ஆயிடுமா, நான் திருட்டு பயிரட்டா, கண்டிப்பா இந்த கப்பல் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம், வாங்கடா போவோமா சொல்லிட்டு ரைஸையும் அந்த பக்கம் ஓடி அந்த இடத்துல கொண்டு வரான் எல்லாருமே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் வேற என்ன, சண்டை போட்டா மட்டும் இந்த பிரச்சனை தீர்மானத்து தெரியுது. பட் ஆனால் நம்ம கம்யூனிகேஷன் பண்றது மூலியமா கண்டிப்பா ஒரு நல்ல டீலால இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த முடியும். ஜப்பானுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கணும். குரோம் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறான் செங்குவும், டேய் நம்ம இங்க இதுல பேசுற விஷயத்த வந்து அந்த சைடு ஜனோ இருந்த இடத்துல நல்ல அறிவாளியான இன்னொருத்தன் யாருன்னா இருந்தானா, இருந்தாப்பா, அவன் பார்க்க மலமான மாதிரி தான் இருந்தான். பட் இருந்தாலுமே அவனை பொறுத்த வரைக்கும் யாரையா கொல்லக்கூடாது, தன்னுடைய உழைப்பும் சயின்ஸையும் பயன்படுத்தி மற்ற வேலையும் அவன் ஈஸியா முடிக்கிறான். அவன் கென்னும், டேய் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இந்த மெக்கானிக் பாது அவன் பேர் தான் ப்ரோடி. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாமே பொய்யன்றது அவன் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இஷ்டத்துக்கு ஜாலியா அப்போ கூட என்னை பத்தி கண்டுக்காம அவன் இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தான். அந்த அளவுக்கு நல்ல மனசு தான், யாரும் சாக கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கால் பண்ணி ஹீரோவோ டிமாண்ட் என்னவோ அதை வைக்கிற ஆரம்பிக்கிறான். என்னப்பா எங்களுடைய உதவி தேவை என்ன, இல்ல யாருந்த ஹாஸ்டேஜ்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேக்குறீங்களா, இல்ல சரியா கண்டுபிடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம். இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா $1,000,000,000 நீங்க சந்தோஷமாயிடுவீங்க. என்னது சந்தோஷமாயிடுவானா, என்னது அது என்னன்னா ரிவைவல் ஃப்ளூயிட் ரெடி ஆகிறதுக்காக ரெசிபி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அது என்னன்னா ஆல்கஹால் பிளஸ் நாட்ரிக் ஆசிட் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களால குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமான கான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த கானை பயன்படுத்தி அதை உருவாக்கி இன்னும் அதிகப்படியான ஆட்களை உங்களால குணப்படுத்த முடியும். இது எங்களுக்கு மட்டும் தெரியுன்றது கிடையாது, நீங்க ஷிப்ல பிடிச்சி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆளுக்குமே அந்த ரெசிபி தெரியும். அதனால எங்க எல்லாருமே அதை பயன்படுத்த முடியும். அதனால இதுக்கப்புறம் சண்டை போட்டு எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. நீங்க இதுக்கப்புறம் எங்க கூட கை கோத்துருங்க. ஏன் இது கேட்கறேன்னா, இதுக்கப்புறம் நாங்க இந்த உலகத்துல $1,000,000,000 கிட்ட ஸ்டாச்சுவா இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே நாங்க ரிவைவ் பண்ண போறோம். என்னடா 10 லட்சமா, 10 பில்லியன் அசால்ட்டா அவனுக்கு நீ ஏன்டா ஃபீல் பண்ற, நிலாவுக்கு போனா மேன் பவர் தேவை, இதெல்லாம் உங்களுக்கு புரியாதரான்னு சொல்லிட்டு ராய்ஸையும் சொல்ல. நாங்க இது பண்றதுக்கு எல்லாமே காரணம் கான் சிட்டியை உருவாக்குறதுக்காக தான். அந்த இடத்துல அது உருவாக்குறது மட்டும் இல்லாம நிறைய மக்களை நம்ம மீட் எடுக்க முடியும், நம்மளுக்கான புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். யாரும் இந்த இடத்துல சாக வேண்டிய அவசியமா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒத்துக்கணும் தான். நீங்க சரி ஜீனோ அவனை என்ன பண்ணுவீங்க, கவலையே வேணா, அவர் எங்க கூட இருக்கிறவருக்கு எந்த விதமான ஆபத்தும் அவருக்கு வராது. பட் அந்த நீங்க எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா, இல்ல துரோகம் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே அவனுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்பனா உன்னால 10 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த இடத்துல குணப்படுத்த முடியும், மிகப்பெரிய நேஷனே உருவாக்கிட்டு போலியா. ஆனா உனக்குன்னு ஹாஸ்டேஜஸ் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கும் போது இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையா. நான் விளையாட்டுக்காக சொல்லலாம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி இப்போ நான் ஒரு வகையில் அதை ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஸ்டான்லி கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்டுட்டு கடுப்பாதான் அவன் தவிர கோவப்படாம இருக்க மாட்டான். அவன் மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டான், இடைஞ்சலா இருப்பான். ஏன்னா நீயும் ஜெனோவும் எந்தத்துல இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களை தேடி வந்து அழிப்பான். அதோட முடிஞ்சது. அப்போ அந்த மாதிரியான முட்டாள்களை நான் அலைய வைக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றவருக்கும் அவனை எங்க பின்னாடி அலைய விட்டுட்டே இருக்கான். கவலைப்படாத, பரவாயில்லையே, நான் என்ன பேசினாலும் அதுக்கு எதிர்மறையா ஜாலியாவே நீ கரெக்டா பதில் சொல்லிடுற. சரி என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடையதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இந்த இதில் பார்த்து இவங்களும் இப்போ நம்மளுடைய வேலை தான், நம்ம ஆரம்பிப்போமா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவங்களும் இப்போ புரட்சி பண்ணி அவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலைக்காக முன்னேறாங்க. அதுக்கப்புறம் ஷோக்காவும் ஏன்பா ஆன் சிட்டியில நம்ம ரிவைவ் பண்றவங்க மட்டும் வச்சுக்கணும்ன்றீங்கன்னா இப்போ ரிவைவ் பண்ணதும் இவங்களாம் என்ன ஆவாங்க, அப்படி இல்ல ரிவைவ் ஆயிட்டு ஒரு சில பேர் வெளியே இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்றது. இதை கேட்டு ஒவ்வொருத்தருமே ஷாக் ஆயிட்டு ஆமா இதை பத்தி யோசிக்கல, யோசிரியாவும் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள விட்டு போயிடுவோமா, ஆஸ்டேஜா இவங்க இந்த இடத்துல வச்சுட்டு இவங்க மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி ஐடியா போட்டுருக்காங்க. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா நடக்க மாட்டது தெரியல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் காலம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு கிடையாது. அது என்னன்னா ஜாப்பனீஸ்க்கும் யூஎஸ்க்கும் இடையில ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதுக்காக இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்புறோம். டே என்னடா ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லாம நீங்களும் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்க எங்களை கேட்டு இந்த மாதிரி பணியை எழுதி வச்சு போறீங்க. அப்போ இதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுற யாரா இருந்தால் தான் இதுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். சரி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ண. அதுக்கப்புறம் 2 பேரும் சார்புல பேசுறதுக்காக அவன் இன்னொரு பக்கம் தயாரா இருக்கான். ப்ரோடியும் இந்த இடத்துல பார்த்தா இந்த பொண்ணு தயாரா இருக்கான். எம்பா ஜப்பான் பிரசிடென்ட் நான் சொல்றது கேட்கதாமா, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுப்பா, நீ சொல்ல வந்தது என்னுடைய ஃபர்ஸ்ட் டிமாண்ட் எங்க ஆளுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா என்ன
இருந்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இருக்க மிலிட்டரி ஆளுங்க இப்படி நாங்க இந்த மாதிரி பண்ண முடியாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். பைத்தியக்காரனா உங்ககிட்ட என்ன வயசு இருக்குது, நாங்களே இங்க கடுப்புல இருக்கோம், கான்செப்ட் உருவாக்கணும் மூடிட்டு வந்து வேலை செய்யடா, தேவையில்லாம எங்களை காண்டியது பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கேன். என்ன இது இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கான். சரி ஓகே, உண்மையிலே போனேன் இப்போ பேசிட்டு இருக்க இந்த பொண்ணுடைய ஸ்பிரிட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால உங்க கூட நாங்க டீல் போட தயாராயிட்டோம். இப்ப ஜப்பான் யூஎஸ்ஏவோ சேர்ந்து அந்த கான்செப்டை உருவாக்குறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஸ்டாண்டை சமாளிக்கிறதுக்காக செங்கு வந்து தன்னுடைய படை கூட வேற இடத்துக்கு கிளம்பிட்டான். அந்த ஒரு டைமிங்ல நம்ம இந்த புதிய சிட்டியை உருவாக்கலாம். ஒரு வழியா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா மாதிரி அவங்கள காமிக்க. அப்புறம் செங்கு நீ சொன்ன மாதிரி டீல் பேசியாச்சு, உன் கூட இருக்கிற ஜெனோவை என் கூட விட்டுரு, எங்க வந்து சரியா ஏன்னா ஸ்டான்லி உன்னை உயிரோட விட மாட்டான், அவன் தடுத்து நிறுத்தம் எப்படியாச்சு. ஏன்னா ஸ்டான்லியை பொறுத்தவரைக்கும் யாரும் அவனை தடுக்க மாட்டாங்க. ஸ்டான்லி பார்த்தா இப்போ கட்டுப்புல இருக்கான், செங்கு இன்னமும் உயிரோட இருக்கும். என்னுடைய மார்க்ல இருந்து யாரும் தப்பிச்சதே கிடையாது. அங்க பாருங்க போட்டு மூலியமா வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்டான்லியை கட்டுப்பாவா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒருத்தன் கண்ணு கொடுக்க இவனும் முன்னாடி போயிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அதை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே என்னப்பா அது அங்க கப்பலுக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்காது மெடுசாவா, அதாவது ஸ்டோனாக்க பயன்படுத்தின அந்த விஷயமா. அதுக்கப்புறம் எல்லாரும் பயத்துல அந்த கீழே குதிச்சிட்டாங்க. அந்த பீம் வரப்போது எல்லாரும் பாதுகாப்பாருங்க அப்படின்னு யோசரியாவும் அவங்க எல்லாருமே அலர்ட் கொடுத்து இவங்களை குழப்பத்துக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ண எல்லாருமே அடியாளுகளும் இப்ப தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க பயந்துட்டு நம்ம எல்லாருமே ஸ்டோன் ஆயிடுவோம் சொல்லிட்டு ஸ்டான் இதை புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் அந்த மெடுசான்ற ஸ்டோனை வந்து பயன்படுத்தி அப்படியே மேல தூக்கி விசிறடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இவங்களை ஏமாத்திட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நம்ம ஒரு வழி அவங்களை ஏமாத்திடுவா. ஸ்டான்லியும் இப்பதான் புரியுது கென் அந்த இடத்துல சொன்ன விஷயம் எல்லாமே போய் அந்த பெட்ரிஃபிகேஷன் சொல்ல போற அந்த டிவைஸ்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லாவே யோசிச்சு பண்ணிருக்கீங்க சின்ன பசங்களா. அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இவங்க ஹாப்பியா இருக்கேன். நம்ம கண்ணு முன்னாடி எப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இன்னொரு பக்கம் டைஜ் மாமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளை விட்டு போறானே. நம்ம போய் டாடா கார்பலாட சொல்லிட்டு குரோமம் போன பார்க்க டேய் வேணாண்டா டேய் பாய் பாய் சொல்றதுக்கு போனீங்கன்னா உனக்கு பாய் பாய் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு காமிச்சு விட்டுருவானுங்க. பாத்துக்கோ வெளியே போனாலே துட்டு தள்ளுற அளவுக்கு இருப்பானுங்கடா. பாதுகாப்பா இல்ல பாய் பாயா குரோம் வந்ததுன்னு யோசிச்சுடு. அட போங்கடா என்ன இருந்தாலுமே நமக்கு பாய் பாய் தான் முக்கியம் சொல்லிட்டு அவன் போயிட்டு பாய் பாய் காமிங்க. ஒவ்வொருத்தரும் பாய் பாய் சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த கப்பல் இருந்து பாய் பாய் அவங்களுக்கு சொல்ல கடனை நோக்கி அவங்களும் போக ஆரம்பிக்க. ஸ்டான்லியோ குறி பார்த்து காத்துட்டு இருக்க அட்டாக் பண்ண பட் விஷன் சரியா கிடைக்காதனால அடைச்ச எதுவுமே பண்ண முடியாது. டைஜ் உணவு காய்ச்சிட்டு இருக்க ஹீரோவும் அப்பனா எடுத்துக்கிட்டோமா நம்ம வேற ஒரு லாங் ட்ரிப்புக்காக தயாராயிடும் போலயே. அதுவும் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இது சரியா சொன்ன நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷன் அப்படின்னு ரகசியம் சொல்ல நல்லாவே தெரியும்டா சவுத் அமெரிக்கா வா போவோம். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹியூமானிட்டிய மொத்தமா சரியாக்கிறதுக்காக உருவான அந்த பீம் வந்த இடமே அந்த சவுத் அமெரிக்காவுடைய மைய புள்ளியில இருக்கு. அந்த சென்டர் பாயிண்ட் நோக்கி நம்ம போவோம் சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோ அவனுடைய பயணத்தை தொடரான். இதுக்கப்புறம் தான் வேற லெவலான ஸ்டோரி ஆரம்பிக்குது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதோட இந்த இடத்துலயே இந்த சீசன் 4 உடைய கோர் 1 மட்டும் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே சீசன் 4 வந்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இந்த கோர் 1 மட்டும் ஏன்னா கோர் 2 கண்டிப்பா வந்து சம்மருடைய எண்டிங் மேபி ஜூலைல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய சேனல்ல கன்ஃபார்மா வந்துடும். அதுவும் நான் இந்த மென்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா தக்காளி அதுவும் வெறிதனமா இருக்க போது. இதே மாதிரி இந்த கோர் 1 உடைய முழு ரேட்டிங் எவ்வளவுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கையும் போட்டுருங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.